அநேகருக்கு தேவன் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அநேகர் ஜனங்களுடைய வாழ்க்கையில பேசின அநேகருக்கு தேவன் அநேக வாக்கு தத்தங்களை தேவன் இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேகருக்கு கொடுத்து அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு வாரத்திலும் தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் பேசுகிறார் என்றால் அந்த வார்த்தை, அந்த காரியமானது நம்முடைய வாழ்க்கையில அது அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு நல்ல கொடுத்த வாக்கு தத்தத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் புத்தகம் 37 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக தேவன், நான் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நான் உங்கள் தேசத்தில் நிலை நிறுத்துவேன், உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற தாழ்ந்தலே நிலை நிறுத்துவேன், நான் உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற இடத்தில் நிறைவேற்றுவேன், உன்னை நிற்க வைப்பேன், உனக்கு பலன் கொடுப்பேன், உனக்கு சத்துவத்தை கொடுப்பேன், என் ஆவியை நான் உனக்குள்ளே பொழிய பண்ணுவேன் என்ற நல்ல வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தின்படியாக உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிறார் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தின்படியாக என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவனாய் கர்த்தர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்களை நிறைவேற்றும்படியாக நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணுமா? முதலாவது நாம் ஆயத்தப்பட வேண்டும், நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிச்சயமாகவே பலிக்கப்பட வேண்டும், செயல்பட வேண்டும். நான் நிலையாய் நிற்க வேண்டும். கர்த்தர் எனக்காய் ஏற்படுத்தின சொந்த தேசத்தில் நான் நிலையாய் நிற்கும்படியாக அவர் ஆவியை என் மேல கொடுத்திருக்கிறார், அவர் சுவாசத்தை என் மேல் கொடுத்திருக்கிறார், எனக்காய் கொடுத்திருக்கிறார், நல்ல சிறையான இருதயத்தை கொடுத்திருக்கிறார். நான் அவருக்காய் இன்னும் அதிகமாக வேரூன்றி நிற்பேன் என்ற ஓட்டத்தை உடைய ஜனங்களாய் நாம் மாற வேண்டும். இன்னும் அதிகமாக அவருக்கென்று இனத்தை கொடுக்க வேண்டும், நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும், நம்முடைய பிரயாசங்களை கொடுக்க வேண்டும். நம்முடைய ஓடுகிற எல்லா காரியங்களையும் நாம் அவருக்கென்று நாம் கொடுக்கும் போது கர்த்தர் இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுவார், எப்படி மாற்றி இருக்கிறார், எப்படி யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்பதை இந்த நாளில நாம் பார்க்க போகிறோம். தேவன் அவர் ஆவியை கொடுக்கிற தேவன், அவர் சுவாசத்தை கொடுக்கிற தேவன், அவர்களை சொந்த தேசத்தில் நிலை நிறுத்துகிற தேவன். அதனை எப்படி தேர்ந்தெடுக்கிறார், எப்படி செலக்ட் பண்ணுகிறார், எப்படி சூஸ் பண்ணுகிறார் என்பதை இன்றைக்கு நாம் அறிகிற ஜனங்களாக நாம் மாற வேண்டும். உணர்வுள்ள இருதயமுடைய ஜனங்களாய் நாம் மாற வேண்டும். எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 17 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 17:24 வசனம். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தளிக்க பண்ணினேன் என்று, பச்சையால் காய்ந்து போயிருக்கிற விருட்சத்தை தளிக்க பண்ணினேன் என்று வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் இது தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எந்த விருட்சத்தை வர்த்திக்க பண்ணுகிறார், எந்த விருட்சத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார்,
என்றால் இங்கே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது, அழகாக கூறப்பட்டு இருக்கிறது, அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. தேவன் நல்ல வளர்ந்த விருட்சத்தை, நல்ல வளர்ந்து ஆசீர்வாதத்தில் இருக்கிற விருட்சத்தை வெட்ட பண்ணி தாழ்ந்து இருக்கிற விருட்சத்தை வளர பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்கலாம், நமக்கு மேலான அதிகாரிகள் இருக்காங்களே, நமக்கு மேலான ஜனங்கள் இருக்கிறாங்களே, நமக்கு மேலாக அறிவுரையவர்கள் இருக்கிறாங்களே, நமக்கு மேலாக பலனுடையவர்கள் இருக்கிறாங்களே, இவர்கள் எல்லாம் நம்ம எப்படி கடந்து செல்ல போகிறோம்? நமக்கு எதிராக இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறதே, நமக்கு எதிராக இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிறதே, நமக்கு எதிராக இவ்வளவு நிந்தைகள் இருக்கிறதே, நமக்கு எதிராக இவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய ஜெயங்கள்லாம் இருக்கிறாங்களே, நான் எப்படி இதை தாண்ட போகிறேன்? நான் எப்படி என் வாழ்க்கையை நான் ஜெயமாய் மாற்ற போகிறேன்? என் வாழ்க்கையில இந்த நானும் தான் எனக்கு குறைவாய் இருக்கிறது, எனக்கு பலன் குறைவாய் இருக்கிறது, எனக்கு உதவி செய்கிறவர்கள் குறைவாய் இருக்கிறார்களே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை தேற்றும்படியாக சொல்கிறாரு, நான் நீ தாழ்ந்த விருட்சத்தை நான் உயர பண்ணுவேன். அல்லேலூயா. குறைவாய் இருக்கிற இந்த சின்ன விருட்சத்தை, இங்க இங்கிலீஷ்ல மிளக அழகாக போட்டிருக்கிறது, the Lord will grow the small plant, the small tree. இந்த சின்ன விதை, சின்ன மரத்தை, இந்த சின்ன செடியை தேவன் என்ன பண்ணுகிறாரா? வளர செய்யும்படியாக இந்த பெரிதாய் வளர்ந்திருக்கிற எல்லா மரங்களையும் என்ன பண்ண போகிறாரு? வெற்ற பெற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கலாம், எல்லாம் பெரியவர்களா இருக்கிறாங்களே, பெரியவர்களா இருக்கிறது, எல்லாம் பெரிய காரியமா இருக்கிறது, எல்லாம் என்னுடைய ஞானத்துக்கு மேலான காரியமா இருக்கிறதே, நான் எப்படி ஜெயிக்க போகிறேன்? எப்படி நான் உயர போகிறேன்? எப்படி வளர போகிறேன்? நான் சிறியவனா எளிமையும் சிறுமையுமா இருக்கிறேனே, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை மாறப்பெற போகிறது? எப்படி என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட போகிறது? எப்படி என்னுடைய வேலையில் உயர்வு வரப்போகிறது? எப்படி என்னுடைய படிப்பில் நான் உயர போகிறேன்? எப்படி என் வாழ்க்கையில நான் சமாதானத்தை பெறப்போகிறேன்? எப்படி என் வாழ்க்கையில சமாதானத்தை வாழ்வை நான் வாழப்போகிறேன் என்று நாம் புலம்பிக் கொண்டு இருப்போம் என்றால், இன்றைக்கு தேவன் சொல்கிறாரு, நீ சிறுமையா இருக்கிறியா? நீ முடியாமல் இருக்கிறியா? நீ பலவீனத்திலே இருக்கிறியா? நீ கண்ணீரிலே இருக்கிறியா? உனக்கு மேலாக எல்லா காரியங்களும் உனக்கு எதிராக இருக்கிறதா? உனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதா? எல்லா காரியத்தையும் நான் வெற்ற பண்ணி உன்னை நான் உயர்த்த பண்ண போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தாழ்ந்து இருக்கிற என்னை என் தேவன் உயர்த்த போகிறான். நான் முடியாமல் இருக்கிற என்னை என் தேவன் என்னை பலப்படுத்த போகிறார். நான் சோர்ந்து போயிருக்கிற என்னை என் தேவன் என்னை சத்துவப்படுத்த போகிறார். நான் எதுக்கும் உதவாமல் இருக்கிற என்னை என் தேவன் பலப்படுத்த போகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, இங்க உயர்ந்து இருக்கிற விருட்சத்தை, இங்க உயர்ந்து வளர்ந்திருக்கிற விருட்சத்தை தேவன் வெட்ட பண்ணி, இங்க வளராமல் சின்னதாய் இருக்கிற விருட்சத்தை தேவன் வளர பண்ணி, இங்க மீண்டுமாக சொல்லுகிறாரு, நல்ல பசுமையுமாய் இருக்கிற விருட்சத்தை தேவன் வர்த்திக்க பண்ணி, இங்க பச்சையா இருக்கிற விருட்சத்தை, இங்க கிரீனா எவர் கிரீனா இருக்கிற மரத்தை தேவன் ட்ரையாக்கி, இங்க ட்ரையா இருக்கிற விருட்சத்தை, இங்க ட்ரையா இருக்கிற வறந்து போயிருக்கிற ஆட்டை, வறந்து போயிருக்கிற நிலத்தை நீரூட்டாய் தேவன் மாற்ற அவரால் மாற்றதான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பச்சையா இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்துக்கும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு வரலையே, என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எப்படி இருக்கிறது? வறந்து போயிருக்கிறது. எனக்கு வாழ்க்கையில குடும்பத்துக்கு வருமானத்துக்கு வழி அடைக்கப்பட்டு இருக்கிறதே, என்னுடைய பிஸ்னஸ்ல என்னுடைய வருமானத்தில் வழிகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதே,
காய்ந்து போயிருக்கிறது, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் குறைவா இருக்கிறது, என் படிப்புல நான் குறைவா இருக்கிறேனே, என் குடும்பத்துல சமாதானத்துல இல்லாமல் வறண்டு போயிருக்கிறது, அன்பு இல்லாமல் என் குடும்பத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, என்னை ஒதுக்கி கொண்டு இருக்கிறார்களே ஜனங்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற வேளையில தேவன் சொல்கிறாரு, இங்க வறண்டு போயிருக்கிறதை பசுமையாக நான் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில வறண்டு போயிருக்கிற எல்லா கால சூழ்நிலைகளையும் தேவன் என் கூட இருந்து எல்லா பசுமையாக மாற்றி இருக்கிறார், மாற்ற போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையை பசுமையாக மாற்ற போகிறார், என் வறுமையா இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிற கரங்களாய் மாற்ற போகிறார், காய்ந்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை பசுமையாக என்னை மாற்ற போகிறார். இந்த பசுமையாக மாற்றுவதற்கு தேவன் சொன்னார், அதை நிச்சயமாகவே செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லணும், முதலாவது நீங்க விசுவாசிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில நான் குறுகலாய் இருக்கிறேன், என் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவ கர்த்தர் ஒருவரால மாற்றம் தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பசுமையான வாழ்க்கை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இந்த பசுமையான வாழ்க்கை, இந்த சிறிதாய் இருக்கிற இந்த பிளான்ட் ஆனது, இந்த சிறிய மரமானது, சிறியப்பட்டவாய் இருக்கிற ஜனங்களானது எப்படி உயர்த்தப்படுகிறார்கள், எப்படி உயர்த்தப்படு வைக்கிறார் கர்த்தர் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். எடுத்தோர்கள் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 1:19 ஞானிகளுடைய நாணத்தை நான் அழித்து அந்தபடி ஞானிகளுடைய நாணத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி, புத்திசாலியுடைய நாணத்தை நான் என்னமாக்குவேன், நான் அவமாக்குவேன். தொடர்ந்து வாசிப்போம். என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா, இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இங்க சொல்லப்படுகிறது, இங்க எழுதியிருக்கிறபடியே என்ன எழுதியிருக்கிறது என்றால் 19ஆம் வசனத்தை வாசிப்போம் மறுபடியுமாக. 19 அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன், புத்திசாலியுடைய ஞானத்தை நான் என்னவாக்குவேன், அவமாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய ஞானத்தை நான் என்னவாக்க போகிறேன், அவமாக்க போகிறேன். இப்படிதான் இங்க சொல்ல. அங்க பார்த்தோம், நல்ல வறண்ட மரத்தினுடைய மரங்களை வெட்டப்பட்டு, பட்சிகளை வெட்டப்பட்டு, குறுகராய் இருக்கிற மரத்தை, வளர போகிற குழும சின்னதாய் இருக்கிற மரத்தை என்ன பண்ண போகிறேன், வளர பண்ண போகிறேன். இங்க எப்படி பரவல பண்ண போகிறார் என்றால், நீங்க யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய நன்றாரம் செயல்படுகிற வாழ்க்கையில நாம் நினைத்து யோசித்து பார்த்தோம்னா, ஞானிகள் மிகவும் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம யோசிக்கலாம், நம்ம படிப்பில் பார்க்கலாம், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் பார்க்கலாம். நமக்கு முன்பாக நம்ம படிப்பில் பார்த்தோம்னா, நம்ம லாஸ்ட் ரேங்காக இருந்தோம்னா, நம்ம ஃபெயிலாகி கொண்டு இருந்தோம்னா, நமக்கு முன்பாக எவ்வளோ பெரிய ஞானிகள் இருக்காங்க. கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்காங்க வைத்துக்கோங்களேன். நமக்கு முன்பாக 49 பேர் எப்படியா இருக்காங்க, ஞானிகளாக இருக்காங்க. வேலை ஸ்தலத்தில் பாருங்கள், நமக்கு கூட ஒரு 2000 பேர் நம்ம கம்பெனி நம்ம கூட வேலை செய்கிறாங்கன்னா, நமக்கு முன்னால் எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம மேலே அதிகாரிகள் நல்ல ஞானங்கள் உடையவர்களாக இருக்காங்க. நம்ம எங்கே இருக்கிறோம் என்று நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம கீழே இருக்கலாம், அந்த ஞானத்துக்கு நம்ம எட்டாமல் இருக்கலாம். அதிகாரிகள் நம்ம என்னப்பா நீ வேலை செய்கிற, நீ என்ன செய்து கொண்டிருக்கிற, தெரிந்து தான் செய்கிறியா என்று நம்மளை திட்டலாம், ஏன் இப்படி செய்கிற என்று சொல்லலாம். ஆனால் நம்ம குடும்பத்தில் நாம் பார்க்குறோம்,
நம்முடைய குடும்பத்துல ஞானமாய் இருக்கிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நம்முடைய நண்பர்கள் அதிகமான ஞானங்களை உடையவர்களாக இருக்கிறாங்க. நம்முடைய கூட பிறந்த சகோதரர்கள் அதிகமாக ஞானமுடையவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? நம்ம ஒன்றுக்கும் உறவாதவர்கள், நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று யாரெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ, தேவன் இங்க சொல்கிறாரு, ஞானவானை நான் என்ன பண்ண போகிறேன்? அவமாக்க போகிறேன். அவர்கள் ஞானம் ஒன்றுமே இல்லாமல் ஆகப்போ, நான் ஞானம் இல்லாதவர்களை நான் தெரிந்து கொள்ளும்படியாக நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், என்ன ஒதுக்கி வைத்திருக்காங்க? என்னை வேலை ஸ்தலத்தில் ஒதுக்கி வைத்திருக்காங்க, என்னுடைய குடும்பத்தில் ஒதுக்கி வைத்திருக்காங்க, என்னுடைய நண்பர்கள் என்னை ஒதுக்கி வைத்திருக்காங்க, என்னுடைய வாழ்க்கையில என்னை ஒதுக்கி வைத்திருக்காங்க, என்னுடைய லைஃப் பார்ட்னர் என்னை ஒதுக்கி வைத்திருக்கா, என்னுடைய மனைவி என்னை தள்ளி வைத்திருக்கா, என்னுடைய கணவரால் என்னை ஒதுக்கி வைத்திருக்கா, என்னுடைய குற்றார் உறவினர்கள் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க என்று யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ என்று நீங்கள் சொல்றீங்களோ, அவர்களை பார்க்கிலும் தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானவானுடைய ஞானத்தை அவமாக்கும்படியாக புத்தி இல்லாதவனை தேவன் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அதிலேயே எப்படி எனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், சுய ஞானத்தினால் தேவனை அறியாமல் இருக்கையில், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசன்னத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இங்க தேவனுக்கு எதற்கு பிரியமாயிற்று என்றால், இந்த வசனம் எதற்கு தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது என்றால், யாரு பிரியப்படுத்துகிறார் என்றால், தேவனுடைய வசனத்தில் நம்புகிற ஜனங்கள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில தான் என்ன வரும்? உயர்வு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியுமாக வாசிப்போம் 20ஆம் வசனத்தை, அதில் 20ஐ வாசிப்போம். ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்கசாஸ்திரி எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் என்னவாக்கவில்லையா? பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், சுய ஞானத்தினால் தேவனை அறியாத இருந்தையில், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசன்னத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? பைத்தியமாய் இருக்கிற ஜனங்களை, விசுவாசிக்கிற ஜனங்களை, தேவனை பிரியப்படுத்துகிற ஜனங்களை ரட்சிப்பதற்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உலக மனிதர்கள் நம்முடைய பைத்தியம் என்று எண்ணலாம், நம்முடைய உறவினர்கள் நம்முடைய பைத்தியம் என்று எண்ணலாம், நம்ம கூட ஜனங்கள், வேலை செய்கிற ஜனங்கள் நம்முடைய பைத்தியம் என்று எண்ணலாம். ஆனால் யாருக்கு இது பிரியமா இருக்கிறதா? ரட்சிப்பதற்கு இது பிரியமா இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்க 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிலேயே எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக எல்லாம் தெரிந்தவர்களை, எல்லாம் உடையவர்களை
வெட்கப்படுத்தும்படியாக யாரை தெரிந்து கொண்டாரா? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஒன்றுக்கும் உதவாதவர்களை தெரிந்து கொண்டார். தள்ளப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார். புரோஜனம் இல்லாதவர்களை தெரிந்து கொண்டு தேவன் ஞானவனாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் யாரை தெரிந்து கொள்ள பிரியப்படுகிறார் என்றால், ஒடுக்கப்பட்டவர்களை, தள்ளப்பட்டவர்களை, பைத்தியமாய் அலைந்து கொண்டிருக்கிறவர்களை தேவன் தகுதியான ஞானவானாய் மாற்ற தேவன் பிரியப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நாம் தேறினவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய ஞானத்தை நம்ம முன்னே வைக்கிறோமா? நம்முடைய பலனை நாம் முன்னே வைக்கிறோமா? நம்முடைய காரியத்தை நாம் முன்னே வைக்கிறோமா? நம்முடைய பலனை எப்படி முன்னே வைக்கிறோம் என்பதை 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 28, 29, 30, 31. உள்ளவைகளை அவமாக்கும்படி, உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும், உலகத்தின் ஈவானவைகளையும், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும், இல்லாதவைகளையும், இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாராமா? பைத்தியமாய் இருக்கிறவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பைத்தியமாக புலம்புகிற தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒன்றுக்கும் உதவாமல் நான் முடங்கி போயிருக்கிறேனே என்று சொல்லுகிறவர்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளுதல் எங்க தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறதா? ஞானவானிடத்தில் தெரிந்து கொள்ளுதல் இல்லை. நல்ல பலன் இருக்கிறவர்களிடத்தில் தெரிந்து கொள்ளுதல் இல்லை. ஞானவானை பைத்தியமாக்கும்படியாக, நல்ல ஸ்காலர்ஸை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக தேவன் நல்ல யார் தெரிந்து கொள்ளுகிறாராம்? ஒன்றுக்கும் உதவாதவர்களை, ஒன்றுக்கும் முடியாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டு தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறாராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 27ஆம் வசனத்தை மறுபடியுமாய் தொடர்ந்து கீழே வாசிப்போம். 27. பலன் உள்ளவர்களை நான் வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். தேவன் பலவானை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பலவானை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனனை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பலவான்களை வெட்கப்படுத்தணும்னா யாரால முடியுமா? இந்த பலன் குறைந்தவன் ஒரு யுத்தத்தில் பார்க்குறோம், ஒரு பாக்ஸிங்கில் பார்க்குறோம், ஒரு கேமில் பார்க்குறோம், ஒரு ரேஸில் பார்க்குறோம். ஒரு ரேஸில் ஓடுகிற நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி நல்ல ஜெயித்திருக்கிறோன்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் தான் வரப்போகிற ரேஸில் ஜெயிப்பாங்க, இவர்கள் தான் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயிப்பாங்க, இவர்களால் தான் எல்லாம் முடியும் என்று இந்த உலக மனிதர்களுடைய ஞானம் அந்த பலவான் மேலே இருக்கலாம். ஆனால் இந்த சிறுமையானவன் கர்த்தரை நோக்கும்போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது இந்த சிறியவன் எல்லாவற்றிலும் பலவானாய் மாற்றப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம், நாம் சிறியவனாக இருக்கலாம், நாம் பலன் இல்லாதவர்களாக இருக்கலாம், நாம் ஞானத்தில் குறைவுபட்டவர்களாக இருக்கலாம். நாம் தேவனிடத்தில் தேவன் உங்களையும் என்னையும் தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். 27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும், உலகத்தின் ஈவானவைகளையும், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும், இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். வாசிப்போம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு. மாம்சமான இங்கதான் முக்கியமா வந்துட்டோம். முக்கியமாய் நாம் இங்க பார்க்கணும், தேவன் நம்மளை பலப்படுத்தும் போது, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது,
தேவன் நம்ம குறைவில் இருந்து நம்மளை உயர்த்தும் போது, நம்ம ஞானத்தை தேவன் அதிகரிக்கும் போது, நம்ம ஸ்காலர்ஸா இருக்கும்போது, நாம் ஞானவானா இருக்கும்போது, நாம் என்ன செய்யணுமா, நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் வாசிக்க கேட்போம் வசனத்தை. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு, மாம்சமான யாவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தால் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பிரவேசிப்பவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யக்கூடாதா, நீங்க உலகத்தின் மாம்சத்தின் படி நீங்க என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. எனக்கு நல்ல ஞானம் இருக்கிறது, எனக்கு நல்ல பலன் இருக்கிறது, நல்ல சத்துவம் இருக்கிறது, இது எல்லாம் என்னால் ஆயிடுத்து, இது என்னால் எல்லாம் முடிந்தது, என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் என்று மாம்சம் உள்ள யாவரும் என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருக்கு முன்பாக மேன்மையே பாராட்டக்கூடாது. நீங்கள் மேன்மை பாராட்டிட்டீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணி விடுவீங்க, நீங்கள் விழுந்து விடுவீங்க. நீங்கள் விழாமல் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக, இந்த உலக ஜனங்களுக்கு முன்பாக ஜீவனுள்ள சன்னதிகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால், இங்கே யாரை தெரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நிற்கிறாரா, எளிமையும் சிறியவனுமாக நாணமில்லாமல் பைத்தியத்தை தெரிந்து கொள்ளும்படிதான் கர்த்தர் ஒவ்வொரு ஜனங்களையும் உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த நாணம் உடனே என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் கூட மேன்மை பாராட்டவே கூடாது. கொஞ்சம் கூட கர்த்தருக்கு முன்பாக இது என்னால் ஆனது என்ற ஒரு எண்ணம் வரவே கூடாது. கொஞ்சம் கூட நம்ம இருதயத்தில் அந்த எண்ணம் என்ன பண்ணக்கூடாது, எட்டி பார்க்கவே கூடாது. இது வந்தது யாரால் வந்தது, கர்த்தரால் வந்தது. இது கொடுத்தது யாரால் கொடுக்கப்பட்டது, கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. இந்த உயர்வு வந்தது யாரால் வந்தது, கர்த்தரால் வந்தது. இந்த ஞானம் யாரால் வந்தது, கர்த்தரால் வந்தது. இந்த வேலை கிடைத்தது யாரால் கிடைத்தது, கர்த்தரால் கிடைத்தது. இந்த வருமானம் கிடைத்தது யாரால் கிடைத்தது, கர்த்தரால் கிடைத்தது. இந்த நம்பிக்கை கிடைத்தது யாரால் கிடைத்தது, கர்த்தரால் கிடைத்தது. இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணர் கர்த்தர் என்று நாம் எங்கும் எப்பொழுதுமே சொல்லுகிற ஜனங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கூட நம்ம இந்த சரீரத்தின் மூலமாக, நம்ம உலகத்தின் ஞானத்தின் மூலமாக மேன்மை பாராட்டிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம விழுந்து விழுகிற நாட்கள் ஆரம்பமாயிட்டது என்று நாம் எண்ணிக்கொள்ளணும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட கர்த்தருக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடி இது எல்லாம் கர்த்தரால் ஆனது என்று நாம், ஏன் கர்த்தரால் ஆனது, இது எல்லாம் ஏன் கர்த்தரால் மாறினது, கர்த்தராக நான் பலன் பெற்றிருக்கிறேன் என்றால் நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறதற்கு என்னவென்றால், நாம் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம், கர்த்தருக்குள் பலன் அடைகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஆல மட்டும்தான் நாம் பலன் அடைகிறோம். நாம் அவருக்குள்ளே ஒரே சரீரமாக இருக்கிறோம். அவருக்குள்ளே புது பலனை அடையும்படியாக புதிய யூனியனாக நாம் இருக்கிறோம். புதிய சத்துக்களை நிறைந்தவராக இருக்கிறோம். 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிலேயே அந்தபடி நீங்கள் அவராலே மட்டும்தான் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாருக்குள் உட்பிரவேசிக்கிறீர்கள், கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கவராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாரை குறித்து மேன்மை பாராட்டணுமா, கர்த்தரை குறித்து மட்டும்தான் நீங்க மேன்மை பாராட்டணும். உங்களுடைய பலனை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, உங்களுடைய செல்வத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, உங்கள் நண்பரை குறித்து இருக்கிற சப்போர்ட்டை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டிய ஒரே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான்
நீங்க மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்க கேட்போம் அதை. மேன்மை அவரே தேவனாலே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே நமக்கு ஞானமும் கிருபையும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க எதற்கு மேன்மை பாராட்டணும், அவரை எதுக்கு நான் மேன்மை பாராட்டணும் என்று நீங்க கேட்டீங்கன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே எனக்கு ஞானமும் மீட்பும் பரிசுத்தமும் கிருபையும் ஆனவர். அல்லேலூயா. அவர் ஏன் என்னவா இருக்கிறாரா, அவரே எனக்கு ஞானமா இருக்கிறார், அவர் தான் எனக்கு கிருபையா இருக்கிறார், அவர் தான் எனக்கு தயவா இருக்கிறார், அவர் தான் எனக்கு எல்லாமா இருக்கிறார். நான் அவரையே ஒருவரையே என்ன பண்ண போகிறேன், மேன்மை பாராட்டுவேன். அவர் ஒருவராலே மட்டும்தான் நான் கனத்தை பெற்றிருக்கிறேன், அவர் ஒருவர் தான் என்னை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தை நான் பார்க்க போகும்போது, அந்த குடும்பத்தில் கிறிஸ்துவ குடும்பம், நல்ல கிறிஸ்துவுக்கென்று ஓடுகிற குடும்பம். அந்த குடும்பம் அவர்கள் வேறு ஒரு சபைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன விதமான காரியங்கள் சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ஊழியர் இதை சொன்னார், எங்களுடைய ஊழியர் இதெல்லாம் இப்படி நடத்துவார், எங்கள் ஊழியர் இப்படி பண்ணுவார், நீங்களும் இதை இப்படி பண்ணுங்க. எங்களுடைய ஊழியர் இதே விதமாக வார்த்தைகளை பேசுவார், யாருக்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுவார், பொது மீட்டிங்கில் இப்படி பேசுவார், அவர் சொல்வது போல் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஆத்துமாக்கள் வரும், உங்களுக்கு ஜனங்கள் வரும், உங்களுக்கு கொடுக்கிறவர்கள் வருவார்கள், உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் வருவார்கள், உங்களுக்கு நிலையாய் நிற்கிறவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி யாரை மேன்மை பாராட்டினாங்கன்னா, அவங்களுடைய ஊழியரை மேன்மை பாராட்டினாங்க. இங்கே வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், உங்களுக்கு கனம் எங்கிருந்து வருகிறது, கர்த்தரால் வருகிறது. உங்களுக்கு ஞானம் எங்க இருந்து வருகிறது, கர்த்தரால் வருகிறது. அந்த ஊழியக்காரருக்கு ஞானம் எங்கிருந்து வருகிறது, கர்த்தரால் வருகிறது. அவருக்கு ஜனங்கள் எங்கிருந்து வருகிறார்கள், கர்த்தர் கொடுக்கிறார். அவருக்கு ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது, கர்த்தராலே வருகிறது. அந்த கர்த்தரையே நாம் தேடும்போது எதுக்கு நம்ம இந்த ஜனங்களை நாம் பார்க்க வேண்டும், ஏன் இந்த ஊழியர்களை போல நாம் மாற வேண்டும்? நாம் மாற வேண்டியது காரியம் யார் இடத்திலிருந்து வருகிறது, கர்த்தர் இடத்தில் இருந்து மட்டும்தான் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வேலை செலுத்தல என்னுடைய ரோல் மாடல் யாரா இருக்கணும், கர்த்தரா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய மேனேஜர் ரோல் மாடலா இருக்கக்கூடாது, என்னுடைய சீனியர் மேனேஜர் ரோல் மாடலாக இருக்கக்கூடாது, என்னுடைய நண்பர்கள் ரோல் மாடலாக இருக்கக்கூடாது, என்னுடைய உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ரோல் மாடலாக இருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு ரோல் மாடலாய் கர்த்தர் இருக்கணும் என்று ஒவ்வொரு விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் விருளை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னொரு ஊழியர்களை நான் யோசித்து பார்க்கும்போது, ஒரு நல்ல பெயர் உள்ள ஊழியக்காரர், அநேக தேசங்களை தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். அவர் சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளைகளுடைய நான் பிரசங்கம் பண்ணது போல என்னுடைய பிள்ளை பிரசங்கம் பண்ணக்கூடாது, என்ன பாட்டு பாடுறது போல என்னுடைய பிள்ளை நான் பாடுவதை போல பாடக்கூடாது. என்னுடைய பிள்ளையான என்னுடைய மகனானவன் கர்த்தர் அவனுக்கு என்ன தாளந்து கொடுத்திருக்கிறாரோ, என்ன வார்த்தையை பேச சொல்கிறாரோ, என்ன பாடலை பாட சொல்கிறாரோ, என்னை முன்வைக்காதபடி கர்த்தரை முன்வைக்கிறவராக என்னுடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்று சொல்கிற கனமும் ஒரு பெரிய கனத்துக்குரிய பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எது பெருமையா இருக்கு, எது நல்லதா இருக்கிறது என்று நாம் நீந்து ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அவர் பெரியவர் தான், அவர் அநேக தேசங்களுக்கு போகிறவர் தான், அநேக வெளிப்பாடுகளை சொல்லுகிறவர் தான், அநேக கட்டுகளை உடைக்கிறவர் தான், அநேக பேய்களை துரத்துறவர் தான். அவர் சொல்கிறாரு, அவன் என்னை போல மாறக்கூடாது, இயேசுவை போல வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசு அவனுக்காக கொடுத்திருக்கிற தயவுல வாழ வேண்டும்.
இயேசு அவனுக்காக வைத்திருக்கிற திட்டத்தில் வாழ வேண்டும். கர்த்தருக்கென்று அவன் ஜீவிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் தான் அவனை என்ன பண்ணியிருக்கிறார்? விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் தான் அதிகாரம் உடையவர். அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்களை விடுவிக்கிறவர். கர்த்தர் தான் உங்களை ஆட்சி செய்கிறவர். அவர் சித்தம் தான் உங்கள் வாழ்க்கையில என்ன வேறும்? நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரிசுத்தமானவர், அவர் விடுவிக்கிறவர், அவர் ஞானம் உள்ளவர், அவர் எல்லாம் உடையவர். அவர் தான் உங்கள் வாழ்க்கையை ரட்சிக்கும்படியாக ஒரே இரட்சகராகி இயேசு கிறிஸ்து உங்களை உயர்ந்த ஞானவானாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 31ஆம் வசனத்தை. அவரே தேவனாலே நமக்கு, அவரே தேவனாகிய நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 31. அவரே நமக்கு ஞானமும் நல்ல கிருபையும், அவரே நமக்கு மீட்புமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே நமக்கு மீட்பாய் இருக்கும்போது நம்ம எதுக்கு நம்ம இந்த உலக ஜனங்களை பார்த்து வாழ வேண்டும்? அல்லேலூயா. மீட்பான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் வாழும்போது அவர் நம்மளை நாம் வாசித்தது போல, நாம் தியானித்தது போல மூதனை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாதவனை தேவன் தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல வளர்ந்த பச்சையை தேவன் வெட்டி போட்டு வளராமல் இருக்கிற பச்சையை தேவன் வளர பண்ணுகிறார். அல்லேலூயா. நல்ல வறண்டு போன நிலத்தை தேவன், வனாந்திரத்தை நீரூத்தை பாய்ச்சின தேவன் உங்கள் வாழ்க்கையில வறண்டு போயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நீரூட்டாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நாம் என்ன செய்யணுமா? நாம் ஒன்றே ஒன்று தான் செய்யணும். நாம் எதை குறித்தும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நம்மை சரித்தின் கூறியமாக உலகப்பிரமான காரியங்கள் மூலமாக ஒருபோதும் மேன்மை பாராட்டாமல் கர்த்தரால் ஆனது என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயர்வு வந்தது கர்த்தரால். இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது கர்த்தரால். இது எல்லாம் கர்த்தரால் ஆனது என்று சொல்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் அபிரமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படியாய் கண்களை மூடி அன்பின் பரலோகத்து பிதாவே, இயேசுவே, நாங்கள் இந்த நாளில் தானித்தோம் ஐயா. நல்ல உயர்ந்த மரங்களை வெற்றி போட்டு தாழ்வாய் இருக்கிற மரங்களை வளர பண்ணுகிற தேவனாய் கர்த்தர், வறண்டு பச்சையாய் இருக்கிற மரத்தை காய போட்டு வறண்டு போயிருக்கிற மரங்களை, செடிகளை பச்சையாய் மாட்டுகிற தேவன். இதை நீ சொல்லுகிறீர், இதை நீ செய்வீர், இதை செய்தே முடிப்பீர் என்று நாங்கள் வாசித்தோம் அல்லவா? அப்படியாக தகப்பனே, நீ ஞானவானை ஞானத்தை புரோஜனமில்லாமல் ஆக்கி, மூடவன் ஞானத்தை, பைத்தியமாய் அலைந்து திரிகிறவர்களின் ஞானத்தை நீர் உயர்த்துகிறவர் நீர் அல்லவா தகப்பனே? இந்த கனமும் மகிமையும் புகழும் உம்மால் ஒருவரையாலே வந்தது அல்லவா தகப்பனே? நாங்கள் இங்கே வந்திருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உயர்வின் காலத்திலே எல்லாம் கர்த்தராலே வந்தது. இந்த கனம் கர்த்தராலே வந்தது. இந்த உயர்வு கர்த்தராலே வந்தது. நான் கர்த்தருக்காகவே என்னை விடுவிக்கப்பட்டவர், அவராலே நான் ஜீவிக்கிறேன், அவராலே என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று நாங்கள் உம்மை ஒருவரையே மேன்மைப்படுத்துகிறவராக, உமக்கென்று நாங்கள் உயர்வுள்ள நாட்களெல்லாம் உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக உங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படியான காரியங்களை நீர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படியாக நீர் தலையை உயர்த்தி நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் உயர்த்தி நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ பெரிய காரியங்கள் உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற நீ கிருபை செய்வீராக. அற்புதமாய் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.